அவரைக்காய் கொடி வந்து காஞ்ச மாதிரி ஆயிட்டுக்குது. அன்னைக்கு தான் வந்து முனையில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். இந்த சேப்பங்கிழங்கு நம்ம எடுத்து செக் பண்ணணும் சில ஒரு முறை வந்து இருக்குதா என்னான்னு சொல்லிட்டு. வாழை மரம் வந்து நேற்று ஒன்று புதுசாக எடுத்துன்னு வந்தாங்க, அதை நான் வச்சிருக்கிறேன். அதுவும் நடுறதுக்கு டைம் இல்லை. அதுக்கு வந்து இதுலேயே தான் நடலான்னு பார்க்குறேன் நான். பாருங்க, மாங்காய் மரம் வந்து புது துளிர் நிறைய வருது, லைட்டாக ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. கத்திரிக்காய் செடியில் வந்து கத்திரிக்காய் வச்சிருக்குது. இதுக்கு வந்து ஏதாவது முட்டு கொடுக்கணும்பா. இந்த பார் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது இந்த கத்திரிக்காய். கொம்பு எதனா வச்சு இல்லை முட்டு கொடுக்கணும். சாயுது வெயிட்டு தாங்காமல் இந்த கத்திரிக்காய் செடி. இதே வந்து துளிர் வந்துருக்குது இந்த முருங்கை மரத்துலேயும். இது வந்து டியூட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தாங்க. இது பார்க்கலாம். நம்ம நேற்று தான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு போனோம் இந்த செம்பருத்தி செடியை. ரொம்ப நாளாக அது கட் பண்ணணும்னு சொல்லினே இருந்தேன். நான் கட் பண்ணாமே இருந்துச்சு. நேற்று கட் பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு பூ பூத்துருக்குது. மல்லிகைப்பூ செடியில் ஒரே ஒரு மல்லிகைப்பூ தான் பூத்துருக்குது. டெல்லி கனகாமரம் செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம். இந்த மல்லிகைப்பூ செடி எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்க.